Hi friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஹெர்பல் ஷாம்பு எப்படி வீட்லயே ஈஸி அண்ட் சிம்பிளா ப்ரிப்பேர் பண்றதா பார்க்க போறோம். இதுக்கு மொத்தமே ஒரு 3 இன்கிரிடியன்ட் தான் ஆகும். இது வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஹேர் ரொம்ப ஹெல்த்தியா ஷைனியா ரொம்ப லாங் அண்ட் திக்கா வளரும். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஷாம்புல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நார்மல் ஷாம்பு வந்து லார்ஜ் அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுனால நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க, நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நிறைய ஷாம்பூஸ்ல வந்து பாரபின் அண்ட் சல்ஃபேட்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து முடிக்கு நல்லதே கிடையாது. லாங் ரன்ல யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பால்னஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா பாரபின் சல்ஃபேட் உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா கேன்சர் கூட வருமா. ஸோ அதுக்கு ஒரு மாத்தா தான் நம்ம இன்னைக்கு வந்து ஹெர்பல் ஷாம்பு பார்க்க போறோம். இந்த ஹெர்பல் ஷாம்புவை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல நிறைய நேச்சுரல் ஆயில் இருக்கு. செகண்ட் வந்து இது வந்து உங்க ஹேர் ஃபாலிகல்ஸ், அதாவது முடி வளர்ற அந்த இடத்த வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றதுனால முடி வந்து நல்லா சூப்பரா வளரும் உங்களுக்கு. தேர்ட் வந்து உங்க ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஃபோர்த் வந்து உங்க ஹேரை சூப்பரா கண்டிஷனா சாஃப்டா வச்சிருக்கோம். ஃபிஃப்த் வந்து உங்களுக்கு ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேரா இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணும். இப்போ வந்து நிறைய டேமேஜ்டு ஹேர்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸுமே ப்ரோட்டீனால ஆனது தான். நம்ம ஹேர் டேமேஜ் ஆனோடனே அதில் இருக்க அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து போயிடும். ஸோ நம்ம அமினோ ஆசிட்ஸ் இருக்க மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணோம்னா திருப்பி ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஷாம்பு இருக்க போகுது. சிக்ஸ்த் வந்து இதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஹேர் ரொம்ப அழகா பவுன்சியா தெரியும், ரொம்ப அழகா ஷைனியா தெரியும். செவன்த் பாத்தீங்கன்னா நிறைய ஷாம்பூஸ்ல வந்து pH லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷாம்புவை தண்ணியில கரைச்சு தான் யூஸ் பண்றாங்க. பட் நம்ம இப்ப பண்ண போற இந்த ஷாம்புல வந்து pH லெவல் கரெக்டா இருக்கு. ஸோ நீங்க பயப்படவே வேணாம். நிறைய பேர் வந்து ஹார்ட் வாட்டர் ப்ராப்ளம் இருக்கனால, அதாவது வந்துட்டு உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கனால முடி நிறைய கொட்டும். பிகாஸ் அதுலயும் pH லெவல் அதிகம், நம்ம ஷாம்பூலயும் pH லெவல் அதிகம். இதுல வந்து நம்ம ரொம்ப கம்மியா இருக்க pH லெவல் இருக்கனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து லைட்டா பேலன்ஸ் ஆகும். எய்த் பாத்தீங்கன்னா நிறைய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது உங்க ஹேர்ல இருக்க அந்த கலர் வந்து ஃபேட் ஆயிடும். பட் இந்த ஷாம்பு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஹேர்ல இருக்க நேச்சுரல் கலரும் ஃபேட் ஆகாது. நீங்க அதை தாண்டி வந்து ஏதாவது வந்து ஹேர் டைலாம் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் மோஸ்ட்லி ஃபேட் ஆகாது. நைன்த் வந்து நியூ ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். 10th பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப்க்குலாம் ஒரு சூப்பரான ரெமெடி இது. உங்க ஸ்கேல்ப்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு டேண்ட்ரஃப் மாதிரி அப்படின்னா எல்லாத்தையும் சூப்பரா கியூர் பண்ணும். அது மட்டும் இல்லாம டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா பிம்பிள் வரும், கண்டிப்பா ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அது எல்லாமே சேர்த்து அட்ரஸ் பண்ணும் இது. ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல நம்ம என்னென்ன சொல்லி தர போறோம்னு பாத்தீங்கன்னா பியூட்டி, ஃபேஷன், விளாக்ஸ், ஹெல்த் டிப்ஸ், வெயிட் லாஸ் டிப்ஸ், இங்கிலீஷ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஹெர்பல் ஷாம்புவை எப்படி ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சோப் நட். இது வந்து பூந்திக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் நீங்க போய் வாங்கிக்கலாம். இது வந்து அப்படியே ஷாம்பு மாதிரியே உங்களுக்கு ஒர்க் ஆகும், நிறைய நுர வரும். இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ஷைனியாக இருக்கும், கிளாஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து கம்மி முடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வால்யூமாக தெரியும் இது ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா. அண்ட் ஃப்ரிஸ், அதாவது பஞ்சு போல் இருக்க முடியெலாம் வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக தெரியும். ட்ரையாக இருக்க ஹேர் வந்து சரியாகும். அதனால உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இல்லைனா வந்துட்டு முடி உடஞ்சி விழுற அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதை கியூர் பண்ணும். அண்ட் அதர் ஸ்கேல்ப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை கூட சூப்பராக கியூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும், சூப்பராக வந்து ஹேர் க்ரோத் கொடுக்கும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆம்லா பவுடர். இது வந்து நம்மளுக்கு 2 ஸ்பூன் தேவைப்படும். உங்களுக்கு ஆம்லா பவுடர் கிடைக்கலன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ஆம்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ஹேருக்கு நிறைய வைட்டமின் மினரல்ஸ்லாம் ஆட் பண்ணும். உங்கள் ஹேரை வந்து சூப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேரை ஷைனியாக வச்சுருக்கும். உங்கள் ஃபாலிக்யூல்ஸ், அதாவது ஹேர் வளர்கிற இடத்த வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணும். உங்கள் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், டேண்ட்ரஃபை கியூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா சூப்பராக ஸ்டிமுலேட் பண்ணுது. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து திக் அண்ட் லாங்காக சூப்பராக வளரும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் பவுடர்.
ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இது கிடைக்கலனா நீங்கள் டேரெக்டாக வந்து செம்பருத்தி பூவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேரே வந்து டோட்டலாகவே வந்து அமினோ ஆசிட்ல ஆனப்பட்டது தான். ஸோ செம்பருத்தி என்ன பண்ணுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். உங்கள் ஹேர் வந்து டேமேஜாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கு அதனால வந்து இது சூப்பரான ஒரு பூன் மாதிரி. அண்ட் வந்து இது உங்கள் ஹேரை வந்து சூப்பராக கண்டிஷன் பண்ணி சாஃப்டாக வச்சுருக்கும். ஸோ செம்பருத்தி பூ வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணால் கூட உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு சூப்பரான கண்டிஷனர். ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக அந்த கண்டிஷனர் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு காரணமே இந்த செம்பருத்தி பவுடர் தான். ஸோ இது 3மே யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஷாம்பு செய்ய போகிறோம். நான் அம்மியில் இடிச்சுக்கிட்டே ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளாக் கலர் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். 2 cups ஆஃப் வாட்டரில் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பூந்திக்காய், நெக்ஸ்ட் வந்து ஆம்லா பவுடர், இது 2 ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி பவுடர். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லோ ஃப்ளேம்ல வந்து இது 5 to 10 minutes வந்து கொதிக்க விடணும். ஸோ ஒரு 5 to 10 minutes நல்லா கொதி வந்து பொங்கும். அப்போ வந்து லைட்டாக சிம் பண்ணிவிட்டு 1 minute வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம ஓவர் நைட் வந்து அப்படியே விட போகிறோம். காலையில் எழுந்து இதை வடிகட்ட போகிறோம். ஸோ ஓவர் த நைட் விட்டு இந்த ஷாம்புவை இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். ஸோ வடிகட்டி மேலே இந்த மாதிரி ஏதாவது துணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெர்பல் ஸ்மெல். ஸோ இது வந்து நார்மலாக நுர வரும். உங்களுக்கு நிறைய நுர வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கம்மியாக ஊற்றிக்கோங்க, இல்லைனா குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஹெர்பல் ஷாம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இந்த ஷாம்பு வந்து ரெகுலர் ஷாம்பு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். எப்பப்பெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நார்மல் ஷாம்பு மாதிரி அவ்வளோ நுர வராது, ஆனால் கம்மியாக நுர வரும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா வெளியில் அவ்வளோ பொல்யூஷன், நம்ம வந்து அவ்வளோ டேண்ட்ரஃப்லாம் நம்மளுக்கு வருது, ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது, இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அப்படிலாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கல்ல. ஸோ இந்த அரோமாவே உங்களுக்கு வந்து அந்த காம்னஸ் கொடுக்கும், ஹீட்னஸை கம்மி பண்ணும். ஸோ அதனால ஏற்படுற முடி கொட்டுறது கூட கம்மியாகும். ஸோ இந்த ஷாம்பு எவ்வளோ நாள் வந்து இருக்கலாம், எவ்வளோ நாள் நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஷாம்பு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 7 to 10 days வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா 90 days வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு சண்டே நீங்கள் ஒரு 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷாம்பு பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 3 months நீங்கள் பண்ணவே போகிறதில்ல. ஸோ அண்ட் காஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஸோ அது வந்து காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஷாம்புவை மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Bye.